நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, என்னத்த? உங்க மாமாக்கு விசில் அடிச்சாலே பிடிக்காது. தெருவுல எவனாவது விசில் அடிச்சிட்டு போனாலே அவனை துரத்திட்டு போய் அடிச்சிட்டு வருவாரு. ஓ சரவணா, இது அருணாச்சலம் வீடு இல்ல, கல்லிடை குறிச்சி தமிழ் வீடு. இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருக்கணும். ஓ ஆமால. எஸ் அத்த, ஐ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இதுக்கப்புறம் நோ விசில். விசில் மட்டும் இல்லப்பா, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்னும் இந்த வீட்ல நிறைய இருக்கு. ஓகே அத்த, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். காஃபி சாப்பிடுறியா? அத்த, காலைல இருந்து காம்ப்ளான் பூஸ்ட், இதுல காஃபி வரியா? வேணா அத்த. நான் என்னப்பா பண்றது? ஊர்ல இருந்து உன் தாத்தா பாட்டி ஃபோன் பண்ணி என் பேரனை பாத்துக்கோ என் பேரனை பாத்துக்கோன்றாங்க. சரி, மீனாட்சி கிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க தெரியுமா? எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டுக்கே வந்திருப்ப. அப்படி இப்படின்னு சவுண்ட் கொடுத்தாத்த. நீ என்ன சொன்ன? அதான் நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு தெரியுதுல. சரி, உங்க அப்பாட்ட போய் சொல்லுன்னு சொன்ன. அதுக்கு மட்டும் உங்க பொண்ணு பேசவே மாட்டாத்த. ஒருவேளை அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னவோ சரவணா. அப்படியா சொல்றீங்க? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. பாப்போம். அத்த, எங்க சின்ன தமிழ காணோம்? சின்ன தமிழா? அதான் உங்க பையன், என் மச்சான். வைத்திய கேக்குறியா? அவன் ஃப்ரெண்டு ஊர்ல ஏதோ திருவிழாவான், அங்க போயிருக்கான். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரவணா, அவனை நல்ல ஃப்ரெண்டு பிடிச்சுக்கோப்பா. ஏன்? அப்பதான் ஐஜி பையனா மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வைத்தி ஃப்ரெண்டாவும் இந்த வீட்டுக்குள்ள வரலாம். ஐயோ, வைத்தி கூட மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்னா வேணாம் அத்த. ஏன், என்னாச்சு? நண்பனு நண்பன், எனக்கும் நண்பன் மாதிரி. அண்ணனு நண்பன், என்னையும் அண்ணான்னு சொல்லிட்டானா நான் மாட்டிப்பேன்ல. ஆமால, என் தம்பி பையன்னு நல்லா ப்ரூவ் பண்ணிட்டப்பா நீ. அத்த, குக்கர் விசில் அடிக்குது. தமிழ் வீட்ல குக்கர் மட்டும் விசில் அடிக்கலாமா? ரொம்ப ஓவரா இருக்கு. யாரா இருக்கும்? உள்ளே யாரும் காணோம். ஹலோ? உனக்கு யார் வேணும்? யார பார்க்க வந்திருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ யாரா அத சொல்லு. ஹலோ, அன்னைக்கு ரோட்ல தான் அதிகாரம் பண்ணன்னு பார்த்தா, இன்னைக்கு எங்க வீட்லயே வந்து என்னையே அதிகாரம் பண்றியா? என்னது, உங்க வீடா? ஆமா. ஏன்? இது என் வீடு. அவன் ஃப்ரெண்டு ஊர்ல ஏதோ திருவிழாவான், இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். யாரு நீ? ஐம் சக்தி. இங்க என்ன பண்ற? அது உங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட கேளு, அவங்க சொல்லுவாங்க நான் யாருன்னு. வந்து கவனிச்சுக்கிறேன். மா, என்ன நடக்குதுங்க? வாடா, எப்ப வந்த? நான் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன்.
தொடச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியல? என்னம்மா நக்கலா? யார் அவன்? எவன்? ஆ, நான் வரும்போது நடு வீட்ல கால் மேல கால் போட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தானே அவன். ஷ். ஏன்டா கத்துற? மெதுவா பேசு. அந்த பையன் காதுல விழுந்துற போது. ஓ, எவனோ ஒருத்தனுக்காக என் வீட்ல நான் மெதுவா பேசணுமா? மா, யார் அவன்? யார் அவனை வீட்டுக்குள்ள விட்டது? ம், எனக்கு தெரியாது. உங்க அப்பாவை போய் கேளு. அவர்தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்பாவா? ஏன்டா வந்ததும் வராதுமா அந்த பையன் மேல அவ்வளவு கோவப்படுற? இப்ப எதுக்கு அவன் இங்க வந்திருக்கான்? அப்பா சாமி, என்ன ஆள விடுறியா? எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. நீ அப்பா கிட்ட எதுவும் பேசலையா? கேக்குறேன்ல, சொல்லுமா. அப்பாவோட ஃப்ரெண்ட் அருணாச்சலம் இருக்காருல்ல, ஆமா. அவரோட சீனியர் ஆபீசரோட பையன், ஐஜி வீட்டு புள்ள. ஏதோ டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கணும்னு ஒரு 15 நாளைக்கு நம்ம வீட்டு கெஸ்டா தங்க வந்திருக்காரு. என்னது 15 நாளா? நீ ஏன்டா தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுற? ஏமா, இது என்ன சத்திரமா மடமா? எவன் வேணா வந்து தங்குறான்? அப்பாவுக்கு தான் புத்தி கெட்டு போய் எவன் வேணா வீட்டுக்குள்ள வந்து தங்க வச்சிருக்காருனா நீ முடியாதுன்னு சொல்ல மாட்டியா? டேய், நான் எப்படி உங்க அப்பா கிட்ட பேசுறது? பேசணும். இல்ல, எனக்கு ஒண்ணு புரியல. வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கு, அந்த நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம நீங்க 2 பேரும் எப்படி ஒரு பையனை வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்கீங்க? எனக்கு சத்தியமா புரியலமா. டேய், அந்த பையனை பார்த்தா அந்த மாதிரி ஒன்னும் தப்பான ஆளா தெரியலடா. நல்ல டீசென்ட்டான ஃபேமிலில இருந்தா வந்திருக்கான். யாரு அவனா? அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது அவன் ஒரு ரவுடி பொறுக்கின்னு. வைத்தி, யார பத்தியும் முழுசா தெரியாம இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? மா, நானே பார்த்தம்மா. நீ என்ன அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? என்ன பார்த்த நீ? என்ன பார்த்த? மெட்ராஸ்ல தாத்தா பாட்டியை பார்த்த அடுத்த நாள் நீ ஒரு கோயிலுக்கு போனல? ஆமா. அன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் கோயிலுக்கு வெளில ஒரு சண்டே நடந்துச்சு. எப்படி என்னை எதிர்த்து பேசி அடிக்க வந்தான் தெரியுமா? போலீஸ் வந்ததுனால அவனை சும்மா விட்டேன். இல்ல அன்னைக்கே அவனை வகர்ந்திருப்பேன். இப்ப என்ன சொல்ற? இப்பவும் சொல்றேன், அந்த பையன் மேல எதுவும் தப்பெல்லாம் இருந்திருக்காது. நீதான் ஊர்ல கண்டவனெல்லாம் வம்பு இழுப்பல்ல, அந்த மாதிரி வீணா அந்த பையனையும் வம்புக்கு எடுத்திருப்ப. ஓ, எவனோ ஒருத்தன் நல்லவன் உன் புள்ள கெட்டவனா? நான் அந்த மாதிரி சொல்லல வைத்தி. வேற எப்படி சொல்ற? இப்பவே போய் அவன் பொட்டி படிக்கலாம் தூக்கி எறியறேன் பார். டேய் வைத்தி, வேணடா, சொன்னா கேளு. என்ன தம்பி? ஒண்ணும் இல்லங்க. என்ன தம்பி? இல்லப்பா, யாரோ ஒருத்தனை வீட்டுக்குள்ள விட்டு. என் ஃப்ரெண்டு அருணாச்சலம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான். அவனுக்கு நான் எந்த கைமாறும் செஞ்சதில்லை. அவன் உதவின்னு கேட்டப்ப என்னால தட்ட முடியல. இல்லப்பா, காலேஜ் படிக்கிற பொண்ணு வீட்டுல இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு அந்த பையனை எச்சரிச்சு தான் நான் வீட்டுக்குள்ள விட்டுருக்கேன். எப்பாவது யாருக்காவது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நானே அவனை கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளிடுவேன். அப்படி இல்லாத பட்சத்துல அருணாச்சலத்துக்கிட்ட அந்த பையனை நல்லா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். வீட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். என்ன? என்ன பதிலே காணோம்? சரிப்பா. சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, மீனாட்சி, எங்கடி போயிட்ட? என்ன ஆச்சு? அப்பா மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு வரலையா? என்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு வர சொன்னாரு. ஓகே. மீன் குழம்பும் ஃப்ரையும் பண்ணிருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிடு. ஓகே. அப்படியே அந்த பையனுக்கும் சாப்பாடு போட்டுரு. ஓ, அம்மா, என்ன சொன்னீங்க? மேல ரூம்ல அந்த பையன் சக்தி இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாதுமா. ஏய், எனக்கு டைம் இல்ல மீனாட்சி. அப்பா அப்பவே பசிக்குதுன்னு சொன்னாங்க, நான் போகணும். நீ அவனுக்கு சாப்பாடு மட்டும் போடு போதும். ஏன், அவனே போட்டு சாப்பிட மாட்டானா? தெரியாத வீடு, பாவம்டி, தனியா போட்டு சாப்பிட சங்கடப்படுவான்.
அதான் உன்னை பரிமாறுன்னு சொல்றேன். அம்மா உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? வயசு புள்ளைய அப்படி தனியா விட்டுட்டு போறியே. நான் எங்க தனியா விட்டுட்டு போறேன்? அதான் அந்த பையன் உனக்கு துணைக்கு இருக்கான்ல. ஏய், அவன் ரொம்ப தங்கமான பையனா இருக்கான் மீனாட்சி. நீ ஏன் இப்படி கோச்சுக்கிற? ப்ளீஸ் அவனுக்கு சாப்பாடு மட்டும் போடு. என்ன? அம்மா வந்துடுறேன். வந்துடுறேன்டி, சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா ஐயோ, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. அவன் பண்றதெல்லாம் நம்புறாங்களே. ச்சே, என்ன செய்யலாம்? ஐடியா. உனக்கு நான் பரிமாறணுமா? நீ வரத்துக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு காலி பண்றேனான்னு மட்டும் பாரு. மீனாட்சி பூந்து விளாசடி. கடவுளே, இந்த ஃபுட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படியும் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, நிறைய சாப்பிட போறேன். நல்லா சமைக்கணும்பா. ஆண்டவரே காப்பாத்துப்பா. வாவ், தேங்க்ஸ் மீனாட்சி. உங்க கையால் எனக்கு பரிமாறுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான். அடடே, மீன் குழம்புகள், மீன் வறுவல்கள் பார்க்கும் போதே நாக்குல தேன் ஊறுகிறதே. தேங்க்ஸ் மீனாட்சி. ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, அன்னைக்கு இலை கடையில தாலி இருந்த மாதிரி நீங்க ஏதாவது செட் பண்ணிருக்கீங்களான்னு பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே, நோ டென்ஷன். சரவணா, இன்னைக்கு இருக்க பசிக்கு பூந்து விளையாட வேண்டிதான். ஒருவேளை மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருவானோ? அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நமக்கு தான் கொஞ்சம் இருக்கே. நித்த நித்த நெல்லு சோறு, நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, இது இன்னைக்கு வச்சதுதான். ஓ ஓகே, இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதம்மா. நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு என்ன மயக்குதம்மா. ஆமாமாமாமாமா, மயக்கம். பேசாம சாப்பிடுறியா? ஒரு மீனே பரிமாறிய மீன் குழம்பு. அடடே, என்ன ஒரு ஆச்சரிய குறி. கேவலமா இருக்கு. அடாடாடாடாடா, என்ன ஒரு ருசி, என்ன ஒரு ருசி. கலக்கிட்டீங்க மீனாட்சி. எனக்கு என்னவோ இது சமையல் பண்ணவங்களோட கைப்பக்குவமே தெரியல. அப்புறம் பரிமாறினவங்களோட கைப்பக்குவம் தான் நான் நினைக்கிறேன். அதனாலதாங்க இவ்வளவு ருசியா இருக்கு. ஐயா, பரிமாறதுல என்ன கைப்பக்குவம் இருக்கு? எவ்வளவு சாதத்துக்கு எவ்வளவு குழம்பு போடணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இதுதான் பெஸ்ட் காம்பினேஷனுங்க. ஐயோ, என்னாச்சு மீன்ஸ்? சாரி மீனாட்சி. போயா. போயாவா? என்னன்னு சொல்லிட்டு அழுங்க. உனக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். சரி ஓகே, அதுக்கு என்ன? என்ன ஓகே? இருக்கிறது எல்லாத்தையும் நீ கொட்டிக்கிட்டேன்னா அப்புறம் நான் என்ன சாப்பிடுறது? சரி, அதுக்கே அழுறீங்க. அழாம என்னைய பண்ண சொல்ற? நான் தான் ஒன்னும் சாப்பிட முடிக்கலையே. மாமா இருந்து ஊட்டி விடுறேன். என்ன சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. மாமா உன்ன மீனாட்சி, நோ டென்ஷன், நோ டென்ஷன். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? மீனாட்சி, நில்லு சொல்றல. பொறுமையா இருங்க. மீனாட்சி, ஏய் நில்லு நில்லு. ஏய் மீனாட்சி, தப்பிச்சிட்டடா.
சரவணா, வாங்க அத்தை. என்ன சரவணா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அத்தை. மீனாட்சி உனக்கு பரிமாற சொன்னனே, அவ பரிமாறினாளா இல்ல செல்ஃப் சர்வீஸ் பஃபே சிஸ்டமா? அந்த கதை நம்மள்ட்ட நடக்குமா? நீ பரிமாறினாதான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளே வந்து பரிமாறிட்டா. எப்படி, அன்பாவா இல்ல கோவமாவா? 50-50 வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல, பிடிக்கலன்னு சொல்ல முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டனே. நீ வரதுக்கு முன்னாடி நாளு மீனாட்சியே ஒரு இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்றது, மீனாட்சியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. ஏன் அத்தை? எனக்கு தெரியாது. உன் மாமாவுக்கு கூட ஒரு சின்ன டவுட் இருந்தது, அவ யாரையாவது விரும்புறாளோன்னு. மாமா மீனாட்சிட்ட பேசினாரா? பேசல. ஆனா அப்படி ஒருவேளை மீனாட்சி யாரையாவது லவ் பண்ணான்னா அவருக்கே மீனாட்சியை கட்டி கொடுத்துலான்னு சொன்னாரு. நிஜமா அத்தை? சரவணா, ஓவர் எக்ஸைட் ஆகாத. யாருக்கோ கட்டி கொடுக்கலான்னு சொன்னாரே தவிர ஏன் தங்கச்சி பையன் உனக்கு கட்டி தரலான்னு சொல்லல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, ஓவர் எக்ஸைட் ஆகாத. யாருக்கோ கட்டி கொடுக்கலான்னு சொன்னாரே தவிர ஏன் தங்கச்சி பையன் உனக்கு கட்டி தரலான்னு சொல்லல. ஆனா சரவணா, நீ அவரு மனசுல உனக்குன்னு ஒரு நல்ல இடம் புடி. அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ. அதனால ஏதாவது நல்லது நடந்தாலும் நடக்கலாம். எங்க அத்தை, எங்க மாமா சரின்னு சொன்னாலும் எங்க அப்பா சரின்னு சொல்லணுமே. அத நினைச்சா எனக்கு தலையே சுத்துது அத்தை. கரெக்ட் தான். ஆமா, நீ உங்க அப்பா கிட்ட போன்ல எல்லாம் பேசுறியா? எங்க இருக்கேன்னு சொன்ன? இங்க இருக்கிறேன்னு சொல்றத தவிர உலகத்துல எங்கனா இருக்க முடியும்னு சொல்ல முடியுமோ அங்கனா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அத்தை, எங்க அப்பாட்ட பேசி உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாதா? வேற வேணையே வேணாம் சரவணா. என்ன தவிர வேற யாரு பேசினாலும் உங்க அப்பா கன்வின்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா நான் பேசினா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவான். ஏன்? உங்க அப்பாவும் நானும் என்ன உங்க மாமாவும் மீனாட்சியும் நினைச்சியா? சிவாஜி சாவித்ரி நினைச்சியா? அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையும். நான் ஈஸ்ட்னு சொன்னா அவன் வெஸ்ட்னு சொல்லுவான். நாங்க ஸ்கூல்ல படிக்கிறப்போ என் ஜடையை பிடிச்சு இழுத்து என்ன அழ வைப்பான். எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவே உன் தாத்தாக்கும் பாட்டிக்கும் நேரம் சரியா இருக்கும். பட் அவன் ஒரு ஸ்வீட் தம்பி தான். என்னைக்காவது அவன் பிறந்த நாள் கல்யாண நாள்னு வரும்போது அவனை பார்க்கணும் போல தோணும். அப்ப ஸ்டோர் ரூம்ல இருக்கிற அவனோட கல்யாண போட்டோவை யாருக்கும் தெரியாம எடுத்து பார்த்து விஷ் பண்ணிட்டு வச்சிருவேன். வாட்? எங்க அப்பாவோட போட்டோ இங்க இருக்கா? சரவணன் மீனாட்சியோட கல்யாண போட்டோ. அதுல மீனாட்சி இருக்கான்னு தான் தூக்கி போட மனசு வராம உங்க மாமா அத ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருக்காரு. அத்தை, can I see it? சரவணா, யாருக்கும் தெரியாம எடுத்து பார்த்துட்டு தடையுமே இல்லாம திருப்பி அதை வச்சிருவல்ல? யா ஷூர் அத்தை, ப்ராமிஸ். சரி சரி, அந்த ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கு, எடுத்து பாரு. Thank you அத்தை. சரவணா, பார்த்துட்டு எடுத்த இடத்துலயே வச்சிரு ப்ளீஸ். யா, டோன்ட் வரி அத்தை. சரி, நீ பாரு, நான் வரேன்.